நவம்பர் 30ஆம் தேதி இரவு 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக பெங்கால் புயலானது கரையை கடந்ததாக சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இது புயலாகவே கரையை கடந்ததாக சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. இது கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கரையை கடந்து உள்ளே போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கல். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சென்னை வானிலை மையமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வானிலை மையத்துடைய இயக்குனர் பாலச்சந்திர அவர்களே வீடியோவே வெளியிட்டிருக்காரு. அதை நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். இப்போ தெளிவான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சொன்னோம், இது ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது உள்ள போகல. இப்போ வரைக்கும் அந்த புதுச்சேரி கரையை தொட்டு அங்கே நிற்கிது. அதுக்கப்புறம் பொட்டு கூட நகரல. அதாவது அந்த கரையிலே நின்றுக்கிட்டு என்னைய விடாதீங்க, நான் போகலை, நான் இந்த இந்த தண்ணியிலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு சுற்றி 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 சொலண்டுன்ட்டு இருக்கிற கடலூர் அந்த பக்கம் இங்கே சுற்றி சுற்றி சொல்லலை மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு இங்கே கடலூர் வரைக்கும், கடலூர், விழுப்புரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை, அதுக்கடுத்து கள்ளக்குறிச்சி, அதுக்கடுத்து புதுச்சேரியில் வரலாறு காணாத ஒரு மலை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மலையை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2004 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தான் அங்கே அதிகபட்சமாகவே 21 சென்டிமீட்டர் மழை புதுச்சேரியில் பதிவாயிருக்கு. இப்போ 2004க்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக, அதாவது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் 46 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கிறது. 2004 தான் 21 சென்டிமீட்டர் அக்டோபர் 31ஆம் தேதி பதிவானது. அதுக்கப்புறம் இப்போ தான் 46 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னா அப்போ எந்த லெவலுக்கு அங்கே கொடூரமான ஒரு வெள்ளமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. எங்கே பார்த்தாலும் வெள்ளம், வெளியிலே போக முடியாது புதுச்சேரி. அந்த நிலைமை தான் தற்போது நீடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதன் விட கூட சொல்ல போகணும்னா நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை இன்னும் கொட்டியிருக்கப்ப கொட்டுன்னு கொட்டியிருக்கு. இதுவரை வந்த தகவலின் அடிப்படையில் 50 சென்டிமீட்டர், இதுதான் அதிகமே. விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டுன்னு கொட்டியிருக்கு. சரியா? கடலூர் மாவட்டத்திலையும் மழை பெய்தது. ஆனால் விழுப்புரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மழை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாத ஒரு மழை. அந்த லெவலுக்கு மழை கொட்டிடுச்சு. அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்ததற்கான ஒரு உண்மையான நிலவரம் அங்கே தான் நீடிச்சிருக்கு. மற்ற எங்கேயுமே தமிழ்நாட்டில் இந்த பெங்கால் புயல்னால பெரிய லெவலில் 20 சென்டிமீட்டருக்கு மேலெலாம் எங்கேயும் மழை இல்லை. இங்கே மட்டும்தான் விழுப்புரத்தில் மயிலத்தில் 50 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் புதுச்சேரியில் வரலாறு காணாத 2004க்கு அப்புறம் இப்போ தான், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிருக்கிறது. இப்போ வரைக்கும் அது உள்ளே போக மாட்டேங்குது, அங்கனே நிற்கிது, போகாது. எப்படி போவோம்? நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, நான் சொன்னால் யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது கரையை கடந்துருச்சான், போயிருச்சான். எங்கே கரையை கடந்து போனிச்சான்? அங்கேயே நின்றுக்கிட்டு அதுக்கு உள்ளே ஏற மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. இது இன்னும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையின் பார்க்கையில் கடலூர்லேருந்து வடக்கே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்லையும் புதுச்சேரி கரையிலே நிற்கிது. கடலூர்லேருந்து வடக்கே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்லையும், விழுப்புரத்துலேருந்து கிழக்கே பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்லையும் அங்கேயே நிற்கிது. இது இன்னும் 6 மணி நேரத்துக்கு புயலாகவே அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷனாக மாறும்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம நேரம் சொன்னது அதுதானே. நம்ம நேரம் எடுக்கும்னு சொன்னோமா? நம்மளுடைய வீடியோ கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாருங்க, நேரம் எடுக்குது. அதே மாதிரி இது மரக்காணம். குறிப்பாக நம்ம சொன்னது போல் ரொம்பலாம் ஒன்றும் நம்ம கணிப்பெல்லாம் பொய்த்து போனதெல்லாம் கிடையாது. கல்பாக்கத்தில் இது கரையை கிடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மகாபலிபுரம், கல்பாக்கம், அங்கே மரக்காணம் என்ன 500 கிலோமீட்டரா? அதே தூரம் தான். இந்த பக்கம் புதுச்சேரிக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் தான் இது கரையை கடந்திருக்கு. பக்கத்தில் கரையை கடந்தனால விழுப்புரம் அங்கே தான் இருக்குது. மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழைன்னா அப்போ நினச்சி பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது இப்போதே உள்ளே போகாது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இது நேரம் எடுத்து நாளைக்கு ஆயிரும். இது நாளைக்கு காலையில் ஆயிரும். உள்ள கள்ளக்குறிச்சிக்குள்ளே வரவே, கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கே நாளை காலையில் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு புயல் போயிருச்சுன்னு எல்லாம் சொன்னோன்னா உடனே போயிருமா? அது எப்படி போவோம்? அந்த நீரோட்டத்தை அந்த நீரோட்டத்தை எப்படிங்க விட்டு வரும்? அது பொறுமையாக அதுக்கு தட்பவெப்ப சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு காற்று அதை கொண்டு போகணும். அப்படி தான் அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுப்புரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை வழியாக தொடர்ந்து உள்ள உள் மாவட்டங்களில் இப்போ இதன் காரணமாக அந்த இடத்துல மேக உற்பத்தி ஏற்பட்டுட்டே இருக்கு.
அந்த கரையிலே நின்று மேக உற்பத்தியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. புதுச்சேரியிலே அப்படியே மேகத்தை உற்பத்தி பண்ணி பண்ணி உள் மாவட்டங்கள்ல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. பல பல மலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுது கொண்டு போய் அங்கே மேற்கு மாவட்டங்கள் எல்லாம். இது போக போக உள்ள போக போக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியாக நம்ம சொல்லியிருந்த வழி தான், வேற எந்த வழியும் கிடையாது. இது அப்படியே வந்து தருமபுரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி வழியாக தொடர்ந்து மேற்கேயே போய் மைசூர் வழியா போய் அந்த பக்கம் போயிடும். எங்க போயிடும்? அந்த சைடு போயிட்டு மங்களூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல போய் கரையை இறங்கிடும். அதனால கோயம்புத்தூர்லயும் பலத்த மழை. அது இன்னும் சற்று சற்று இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள போற வழியில சற்று தெற்கு நோக்கி கொஞ்சம் போனுச்சுன்னா இது பாலக்காடு கணவாய் வழியாக, அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாலக்காடு கணவாய் வழியாக கூட போகலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் இது போய் அந்த பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூருக்கு மிக அருகாமையில் அந்த பக்கம் போய் இறங்கி அங்கேயுமே தீவிரமாகுது. சரியா? அதனால நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அதனால ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரையை கிடந்து அந்த சைடு போகலைங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செய்தி, இந்த நிகழ்வு முடிந்து விட்டது. அடுத்த நிகழ்வு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள உறுதியாக அடுத்த நிகழ்வு வரும். அடுத்த நிகழ்வு வந்து நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமாக நீடித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பலத்த மழையை டிசம்பர் மறுபடியும் தேதியை குறிப்பிட்டுறேன், நீங்க அப்புறம் சொல்லலன்னு சொல்லுவீங்க. டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள நமக்கு மிக நெருக்கமாக வந்து அடுத்த நிகழ்வு இலங்கையில் இன்னைக்கு என்னத்தை கொடுத்துச்ச மழையோ அதே மழையை வந்து மறுபடியும் கொடுக்கும். அதே போல தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஒரு பலத்த மழையை கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு. அதை தான் இங்க சொல்ல விரும்புறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நீரோட்டத்தை விடுவதற்கு யோசிக்காது, பொறுமையாக தான் போகும். அதனால வந்து போக போக உள் மாவட்டங்கள்ல உள்ள போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மழையுடைய தாக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். ரொம்ப பாதிப்பு என்பது கடலூர் மாவட்டத்தில், அதுக்கடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையை சொல்கிறத விட விழுப்புரம், புதுச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், அப்புறம் இந்த பக்கம் செங்கல்பட்டு, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விவசாய அந்த பயிர்கள் எல்லாமே தண்ணீரில், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திலலாம் இப்போ எங்கே இருந்தாலுமே தண்ணீர்லாம் மிளக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு மழை பெஞ்சிருக்கு. கடலூர் மாவட்டத்திலையும் பல விவசாய நிலங்கள்ல பயிர்களுக்குள்ள தண்ணீர் வந்து அப்படியே மூழ்கி காணப்படக்கூடிய செய்தியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்னென்னலாம் நடக்குது என்பதை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.